ஒரு மதிய நேரம், கடுமையான வெயில் காலம். ஒரு காகம் தொலைவிலிருந்து பறந்து வந்தது. அது மிகவும் தாகமாக இருந்தது. காகம் தண்ணீரைக் காண வெகு தொலைவு தேடிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு மரத்தின் அருகே குடம் ஒன்றைக் கண்டது. குடத்திற்கு அருகே பறந்து சென்று பார்த்தது. ஆனால் குடத்தின் அடியில் மட்டும் தண்ணீர் இருந்தது. காகத்தால் அதை எட்ட முடியவில்லை. காகம் சிந்தித்தது, நான் இதை எப்படி குடிக்க முடியும்? அப்பொழுது ஒரு நல்ல யோசனை அதன் நினைவிற்கு வந்தது. அருகிலிருந்த சிறிய கற்களை எடுத்து ஒன்று பிறகொன்று குடத்தில் போட்டது. ஒரு கல் எடுத்தது, குடத்தில் போட்டது. மறு கல் எடுத்தது, மீண்டும் குடத்தில் போட்டது. இவ்வாறு தொடர்ந்து கற்களை குடத்தில் போட்டுக் கொண்டே இருந்தது. மெல்ல மெல்ல குடத்தின் தண்ணீர் மேலே வந்ததும் காகம் தன் நீண்ட மூக்கை நன்றாகச் செலுத்தி தண்ணீர் குடித்தது. தண்ணீர் குடித்து சோர்வு தீர்ந்ததும் காகம் மகிழ்ச்சியாகச் சொன்னது, நான் முயற்சி செய்ததாலே நான் வெற்றி பெற்றேன். நாம் இந்த கதையிலிருந்து தெரிந்து கொள்வதாவது, முயற்சி திருவினையாக்கவும். அதாவது, ஆகாது முடியாது என்ற சொல்லை உங்கள் அகராதியில் எழுதிவிட்டால் முயற்சிக்கு எப்போதும் வெற்றிதான். உழைக்காமல் கிடைக்கும் எதுவும் நிலைக்காது. அதுபோல் வாழ்வில் எந்த செயலாக இருந்தாலும் முயற்சித்து பார்த்துவிட்டால் அதில் கிடைக்கும் பாடங்கள் வாழ்வில் பெரிய விஷயத்தை கற்றுத்தரும். உழைப்பிற்கு வெற்றி நிச்சயம் என்றால் முயற்சிக்கு முடியாதது எதுவும் இல்லை. முயன்றால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு வீரநடை போடுவோம்.